குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். 10th மேக்ஸ்ல நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி புள்ளியியலும் நிகழ்தகவும் பார்த்துட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா 8.3 எக்ஸசைஸ்ல லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து 5th கொஸ்டின் வரைக்கும் பார்த்திருக்கோம். 6th கொஸ்டின் வரைக்கும் பார்த்திருக்கோம். 7th கொஸ்டின்ல இருந்து இப்போ நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 வரைக்கும் இருக்கு. இப்ப நம்ம வந்து 7th இருந்து இன்னைக்கு பார்க்கணும். ஓகேவா? சோ நம்ம வந்து இந்த 8.3 எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா காயின்ஸ் டாஸ் பண்றது, டைஸ் ரோல் பண்றது, அப்புறம் வந்து அந்த இதுல சீட்டு கட்ல வந்து எடு ரேண்டம் செலெக்ஷன் பண்றது, இதுதான் வந்து இந்த எக்ஸசைஸ்ல மோஸ்டா வந்து இதுதான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் நமக்கு. அப்புறம் வந்து இந்த ஒரு பேக்ல பால்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த பால்ஸ் வந்து எப்படி ரேண்டமா செலக்ட் பண்ணும்போது என்ன கவுண்ட் வரும், இதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது ரிலேட்டடா ஒரு சிமுலேஷனை பார்ப்போம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, pot contains one red ball, 8 blue ball and 7 yellow ball. One ball is drawn at random. ஏதோ ஒரு பால ரேண்டமா செலக்ட் பண்றாங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இஸ் ரெட்டா இருந்தா, ப்ளூவா இருந்தா, எல்லோவா இருந்தா, நாட் ரெட்டா இருந்தா. ஸோ இது நம்ம வந்து சம்ஸ் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. இது ரிலேட்டட் தான் இன்னியும் பார்க்க போறோம். அடுத்தடுத்த கொஷின்ஸ் இதே மாதிரி தான் வரும். ஸோ இப்போ இங்க வந்து ப்ளூ கலர் பால் எவ்வளோ இருக்கு? 4, 4, 8 இருக்கு. எல்லோ எவ்வளோ இருக்கு? 4, 6, 7 இருக்கு. ரெட் வந்து 1 இருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்ன? நம்பர் ஆஃப் த ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். ஸோ இப்போ ரெட்டுக்கான ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் என்ன வரும்? ஒரே ஒரு ரெட் பால் இருக்கு. ஓவரால் அவுட்கம் நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் என்ன? 4, 6, 8, 10, 12, 14, 15, 16. ஸோ இப்போ ரெட் வரதுக்கான இது 1/16. டோட்டல் பால்ஸ் கவுண்ட் வந்து 16. அதுல ரெட் வரதுக்கான பாசிபிலிட்டி ஃபேவரபிள் அவுட்கம் வந்து 1/16. ஏன்னா ஒரே ஒரு தடவை தான் ரெட் வரதுக்கான பாசிபிலிட்டி உங்களுக்கு இங்க இருக்கு. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ பால். எவ்வளோ ப்ளூ பால்ஸ் இருக்கு? 2, 4, 6, 8 ப்ளூ பால்ஸ் இருக்கு. ஸோ அப்போ 8/16 அப்படின்னா அதை 8 1s ஆர் 8, 8 2s ஆர் 16, 1/2னும் சொல்லலாம். அடுத்தது எல்லோக்கான அவுட்கம்ஸ் எவ்வளோ? 2, 4, 6, 7/16 எல்லோக்கான பாசிபிலிட்டி. ஸோ நாட் ரெட் அப்படின்னா இதுல வந்து ரெட்டை தவிர பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 15/16. ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ராபபிலிட்டி. ஒரு ஒரு இதுக்கும் ப்ராபபிலிட்டி. நேற்று நம்ம இந்த சம்ஸ் பார்த்தோம். நமக்கு வந்து இன்னைக்கு இந்த சிமுலேஷன் பார்க்கும்போது இன்னும் கிளாரிட்டியா இருக்கா? ஸோ ஒரு ப்ராபபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா number of favorable outcomes divided by total number of outcomes தான் நம்ம வந்து probability அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த சிமுலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்ம பத்தி நேத்துக்கே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 7வது கணக்கை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். Two unbiased dice are rolled once. Find the probability of getting the doublet, the product as a prime number, the sum as a prime number, the sum as 1. ஸோ இது நேற்றுக்கே இந்த கொஸ்டினை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 2 பகடைகளிலும் ஒரே மதிப்பு. இதுல 3 வந்து அதுலயும் 3. ரெண்டுலயுமே ரெண்டோட முகமதிப்பு ரெண்டோடைய வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணா பிரைம் நம்பர் பகா எண். ரெண்டோடைய வேல்யூஸை ஆட் பண்ணா பிரைம் நம்பர் பகா எண். ஆட் பண்ணா கிடைக்கணும், மல்டிப்ளை பண்ணா கிடைக்கணும். அப்புறம் வந்து ரெண்டோட முகமதிப்புகளின் கூடுதல் வந்து 1ஆக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு அவுட்கம்ஸ் என்னென்ன கிடைக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து சாம்பிள் ஸ்பேஸ் கூறுவெளி என்ன
அதெல்லாம் பார்த்துட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சரி, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். So question number 7. Two unbiased dice are rolled. Two unbiased dice are rolled. அப்போ sample space என்ன வரும்? Sample space S is equal to 1, 1, 1, 2 up to 6, 1, 6, 6 வரைக்கும் இல்லையா? 6, 6. So அப்போ 1, 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6. அதே மாதிரி 2, 1, 2, 2, same like that 6, 6. So sample space n of es is equal to total வந்து first roll 6, second roll 6, third roll 6, 6, 36, 36 அப்படிங்கிறது sample space, overall sample space வந்து 36. So first என்ன கேட்டிருக்காங்க? Event of getting doublet. ஓகேவா? doublet கிடைக்கிறதுக்கு A சொல்லி எடுத்துக்கிறோம் நம்ம. ஓகேவா? Let A be the event of getting a doublet. double numbers. டபுள் நம்பர்ஸ்னா ரெண்டுலயுமே ஒன்னு வரணும், ஒரே வேல்யூஸ். இப்ப இதுல 1 இருந்ததுன்னா அதுலயும் 1, 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6. இதான் டபுளட்ஸ். இது 6 0 அல்ல. So இப்போ என்னாச்சு? n of a, event of a வந்து 6. n of a is equal to 6. அப்போ therefore இதுலேருந்து probability of a, p of a is equal to 6 divided by 36. அதாவது number of favorable outcomes divided by total number of outcomes, which is equal to 1 by 6. So ரெண்டுலயுமே சேம் வேல்யூ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ், ப்ராபபிலிட்டி வந்து 1 by 6 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் முடிஞ்சுது. இதே 7வது கேள்வியில ரெண்டாவது செகண்ட் ஈவெண்ட் என்ன வருதுன்னு பாப்போமா? சோ செகண்ட் ஈவெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? லெட் B be the event of getting product as a prime number. பகா எண்கள், பிரைம் நம்பர்னா பகா எண்கள். சோ n of s வந்து எல்லாத்துக்குமே ஒண்ணுதான், 36 தான். ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும்தான் வந்து மாறும். ஓகேவா? Let B be the event of getting the product as a prime number. Product as a prime number. So என்னென்ன வேல்யூஸ் வரும்? 1, 2, 3 ஒரு prime number, 2, 1, 2, 1னா product 2 1s are 2, 1 2s are 2, 1 3s are 3, 3 1s are 3, அடுத்தது 1 5s are 5, 5 1s are 5. Because 6, 6 குள்ள ப்ராடக்ட் பிரைம் நம்பரோடது பண்ணோம்னா இது மட்டும் தான் இருக்கு, அதுக்கு மேல போகலாம்.
So அப்போ n of b is equal to 6. Therefore, probability of b is equal to n of b divided by n of s, which is equal to 6 divided by 36. So இதை cancel பண்ணீங்கன்னா 1 by 6. அடுத்தது தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க? sum as a prime number. ரெண்டு இதுல டைஸ் ஆட் பண்ணும்போது sum. Event of getting the sum as a prime number. இது எல்லாமே ஏழாவது கொஸ்டின் தான். So important question இது. 5 mark question. So see, ரெண்டு வேல்யூஸ் ஆட் பண்ணா சம் உங்களுக்கு பிரைம் நம்பரா கிடைக்கணும் அடிஷன் பண்ணும்போது. So 1,1 வந்து 2, 1,2 is 3, 1,1 plus 4 is 5, 1 plus 6 is 7, 2,1 is 2 plus 1 is 3, 2 plus 3 is 5, 2 plus 5 is 7, 3,2, 3 plus 2 is 5, 3 plus 4 is 7, 4 plus 1 is 5, 4 plus 3 is 7, 5 plus 2 is 7, 5 plus 6 is 11, 6 plus 1 is 7, 6 plus 5 is 11. Okay. So இப்போ n of c is equal to count பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. n of c is equal to 15. So therefore probability of c is equal to n of c divided by n of s. So n of c என்ன? 15. இது 36. 15 by 36. இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? 3 5s are 15, 12 3s are 36. So 5 divided by 12 third. இதுல 3 சப்டிவிஷன் பார்த்தாச்சு. ஒரு சப்டிவிஷன், நாலாவது சப்டிவிஷன். லாஸ்ட் என்னன்னா event of getting sum as 1. Sum as 1. D is equal to null set. Okay. So அப்போ n of d is equal to 0. Therefore probability of d is equal to n of d divided by n of s. That is 0 divided by 36 is equal to 0. Okay. Okay. இப்போ
மேம் இங்க நீங்க ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிருக்கீங்க என்னன்னு புரியல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்போ ஒரு டைஸ் 2 டைஸ ரோல் பண்றீங்க. சோ இதுல பிளாங்கா இருந்தாலும் இதுல 1 வரும். கரெக்டா? இல்ல 2மே பிளாங்க்னா நம்ம இத என்ன சொல்லுவோம்னா 12ன்னு எடுத்துப்போம். நார்மலா நம்ம டைஸ் ரோல் பண்ணும்போது. சோ இப்ப நம்ம இங்க இந்த கால்குலேஷன்க்கு எடுத்துக்கக்கூடிய டைஸ்ல பாத்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணுல வேல்யூ இருக்கும். ஒண்ணு பிளாங்கா இருக்கும். சோ அப்போ வந்து 2 நம்பர நம்ம வந்து எடுக்கிற ஸ்டார்ட்டிங்கே எதா வச்சுக்கிறோம்? நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நம் செட் ஆஃப் பேரே 1,1ல இருந்து தான் ஸ்டார்ட்டே பண்றோம். சோ 2லயுமே 1 இருக்கும். அப்படிங்கிற அர்த்தத்துல தான் 1,0 கூட ஸ்டார்ட் பண்ணல நம்ம. ஸ்டார்ட் பண்றதே 1,1, 1,2, 1,3 அப்படின்னு தான் ஸ்டார்ட்டே பண்றோம். அப்போ இத 2யும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 தான் கிடைக்கும். 1 கிடைக்காது. சோ ஈவன்ட் ஆஃப் கெட்டிங் சம் as 1ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எடுத்துக்கிறதே ஸ்டார்ட் பண்றதே நம்மளுடைய சாம்பிள் ஸ்பேஸ் கூறு வெளியானது 1,1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ உங்களுக்கு அந்த 2 பேர ஆட் பண்ணீங்கன்னா 2 கிடைக்குமே தவிர 1 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே இல்ல. அப்போ உங்களுக்கு Dங்கிற ஈவென்ட் வந்து 0. இங்க என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, இந்த நல் செட்டுக்கு பக்கத்துல நோ பேர் நோ பேர் இஸ் ஹேவிங் சம்மேஷன் as 1 அப்படின்னு எழுதிக்கலாம். நோ பேர் இஸ் ஹேவிங் summation as 1 sum as 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அதுதான் வந்து நம்மளால இந்த இடத்துல பண்ண முடியும். இந்த இது எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கரெக்டா இருக்கும். ஸோ எக்ஸாம்ல இந்த ஒரு லைன் ஆட் பண்ணிக்கோங்க. வெரி குட். கரெக்டா டவுட் கேட்டீங்க. இந்த ஒரு லைனை புரியும். பட் இந்த ஒரு லைன் இல்ல அப்படின்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு நாளைக்கு அதையே எடுத்து திருப்பி பார்க்கும்போது டவுட்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. சரிங்க. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் டி வந்து n of d divided by n of s 0 divided by 36 is equal to 0 because we are starting 1,1 தான். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நமக்கு என்னாச்சு? 2யும் ஆட் பண்ணா 1 வரதுக்கான பாசிபிலிட்டியே எங்கேயுமே கிடையாது. 2 வேணா வரும். 1 வந்து இல்லவே இல்ல. சரிங்களா? இப்ப 2வது சம் 7 முடிச்சாச்சு. 8வது கொஸ்டின். 3 சீரான நாணயங்கள் முறையாக ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன. அனைத்தும் தலையாக கிடைக்க என்ன ப்ராபபிலிட்டி? குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க, அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க, அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்க நிகழ்தகவினை காண்க. 3 fair coins are tossed together. Find the probability of getting all head, at least one tail, at most one head, at most two tail. All head எல்லாமே head, at least one tail, at most one head, at most two tail. ஓகே, சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது டவுட்ஸ் கேக்குறீங்களான்னு பார்க்கலாம். ஸோ இது 2 தடவை பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. உங்களுக்கு இது 4யும் சேர்த்து ஒரு 5 மார்க்ல கேட்க மாட்டாங்க. 2 பேர் கேட்டு ஒரு 5 மார்க்ல எடுப்பாங்க. இல்லைன்னா ஒரே ஒரு இது மட்டும் கொடுத்து ஒரு 2 மார்க்காவும் கொடுப்பாங்க. ஸோ ஆனா இது கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாம்ல வந்த ஒரு கொஸ்டின். 8வது கேள்வி. when 3 fair coins are tossed, sample space என்ன வரும்? கூறுவெளி. நமக்கு ஆல்ரெடி தெரியும்.
இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ ட்ரீ டயக்ராம் ஜஸ்ட் நான் உங்களுக்கு புரியறதுக்காக இங்க காமிச்சேன். இதை தான் நான் சாம்பிள் ஸ்பேஸா எழுதிட்டு இருக்கேன். ஸோ என் ஆஃப் எஸ் வந்து 8. நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கெட்டிங் ஆல் ஹெட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் அதுதான். மூணுமே ஹெட்டா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஒன்னே ஒண்ணுதான். ஹெச் ஹெச் ஹெச். ஸோ என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து இந்த ஃபார்முலாலாம் கண்டிப்பா எழுதணும். என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/8. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க? அட்லீஸ்ட் ஒன் டெய்ல். அதாவது அட்லீஸ்ட் வந்து இந்த இதுல ஏதாவது ஒன்னாதும் டெய்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Event of getting at least one tail. Therefore B is equal to எதெல்லாம் வருது? டெய்லு, ஹெட்டு, ஹெட்டு, ஹெட், டெய்ல், ஹெட்டு. மொத்தம் வந்து மூணுமே ஹெட்டா இருக்கிறத தவிர மீதி எல்லாமே வரும். எல்லாத்தையும் தூக்கி எழுதிடலாம். இப்போ n of B is equal to 7. P of B is equal to n of B divided by n of S. That is 7 divided by 8. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? At most one head. At most one head. அட்லீஸ்ட் ஒன் டெய்லுக்கும் அட்மோஸ்ட் ஒன் ஹெட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டவுட் கேட்டிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறேன். நீங்க கேட்ட டவுட் அங்க கொஸ்டின் பார்த்துட்டு எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் டவுட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. மேம் அட்லீஸ்ட் ஒன் ஹெட்னா என்ன? அட்லீஸ்ட் ஒன் டெய்ல்னா என்ன? அட்மோஸ்ட் ஒன் ஹெட்னா என்ன? ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தானே, நான் ஒரே மாதிரி ஆப்ஷன்ஸ் எடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒன் டெய்ல் அப்படின்னா ஒரு டெய்ல் வரலாம், ரெண்டு டெய்ல் வரலாம், மூணு டெய்ல் வரலாம். அட்லீஸ்ட் அதுல ஒரு டெய்ல் இருக்கணும். அது ஒன்னு இருக்கலாம், ரெண்டு கூட இருக்கலாம், மூணு கூட இருக்கலாம். அட்மோஸ்ட் ஒன் ஹெட் அப்படின்னா அதேதான் அட்மோஸ்ட் ஒன் டெய்ல்னாலும் அதுதான். சரியா? அட்மோஸ்ட் ஒன் ஹெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் இருக்கணும், இல்லைன்னா நோ ஹெட்டா இருக்கணும். ஒன் ஹெட் ஆர் நோ ஹெட்டா இருக்கணும். இப்ப இங்க வந்து ரெண்டு ஹெட் இருந்ததுன்னா அதை எடுக்க மாட்டோம்.
ரெண்டு அட்மோஸ்ட் ஒன் ஹெட்னா இப்போ இந்த டேர்ம் எடுக்க மாட்டோம், இந்த டேர்ம் எடுக்க மாட்டோம், இது எடுக்க மாட்டோம், இந்த மூணுமே எடுக்க மாட்டோம். அப்ப பேலன்ஸ் 4 தான் எடுப்போம். லாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அட்மோஸ்ட் 2 டெய்ல்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் டவுட் கேட்டிருக்கீங்க. அட்மோஸ்ட் 2 டெய்ல்னா என்ன மீனிங் மேம்? ஸோ அது மூணையும் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் படுத்தி காமிச்சிடுறேன். அட்மோஸ்ட் 2 டெய்ல்ஸ் அப்படின்னா 2 டெய்ல் ஆர் 1 டெய்ல் ஆர் நோ டெய்ல். 3 டெய்ல் இருக்கக்கூடாது. அட்மோஸ்ட் 2னா 2 டெய்ல் வரலாம், 1 டெய்ல் வரலாம், இல்லைன்னா 0வா இருக்கலாம். ஆனா வந்து 3 டெய்ல்ஸ் வந்து கண்டிப்பா வரக்கூடாது. அப்ப இங்க என்ன பண்ணலாம்? உங்களுக்கு இத கூட எடுத்துடலாம். 0 டெய்ல்ங்கிறதுனால இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் வராது. ஓகே, பேலன்ஸ் எல்லாமே வரும். அப்ப 7/8. மூணாவது கொஸ்டின் வந்து 4/8. நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் 7/8. ஓகே, ஃபர்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன் ஸ்ப்ளிட் பண்ணிருக்கு இல்லையா, அதுக்கு சொல்றேன். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்க டவுட் கிளாரிட்டி ஆயிடுச்சுங்களா? ஸோ அப்போ இதுல கேட்டதுல ரெண்டாவது சப்டிவிஷன் வரைக்கும் பார்த்தோம். மூணாவது சப்டிவிஷனுக்கான ஆன்சர் வந்து 4/8. நாலாவது சப்டிவிஷனுக்கான ஆன்சர் 7/8. ஓகே, எட்டாவது கேள்வி. 9வது கேள்வி. A bag contains 5 red balls, 6 white balls, 7 green ball, 8 black ball. One ball is drawn at random from the bag. Find the probability that the ball drawn is simulation. பார்த்தோம் இல்லையா, அதேதான் அப்படியே. ஒரு பேக்குள்ள ஒயிட் இருக்கு, ரெட் இருக்கு, கிரீன் இருக்கு, பிளாக் இருக்கு. இதுல ஒயிட் மட்டும் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? பிளாக்கோ அல்லது ரெட்டுக்கோ என்ன ப்ராபபிலிட்டி? ஒயிட் இல்லாம இருக்கிறதுக்கு நெய்தர் ஒயிட் நார் பிளாக். ஸோ வெள்ளை பந்து, கருப்பு அல்லது சிவப்பு பந்து வெள்ளையாகவே இல்லாமல் இருக்கிறதுக்கு, வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருப்பதற்கு நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி. ஸோ நம்ம சிமுலேஷன்ல பார்த்த டிட்டோ கொஸ்டின் நம்பர் மட்டும்தான் வேற. ஒன்லி நம்பர் டிஃபர்ஸ். சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும்? 5 ரெட், 6 ஒயிட், 7 கிரீன், 8 பிளாக். ஓகே, அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 5 + 6 11, 11 + 7 18, 18 + 8 26. அப்போ n of s, number of sample space 26. ஓகே, இதுவும் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்வி. 9வது கேள்வியும் இம்பார்ட்டன்ட். சரி, நான் இந்த கதைலாம் எழுதாமே நீங்க யாராவது ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சிமுலேஷன் இதுதான் பார்த்தோம். ஒயிட் பால் எவ்வளோ? 6 இருக்கு. அப்போ ஒயிட் பால் மட்டும் கிடைக்கிறதுக்கு n of a is equal to 6. P of a is equal to n of a divided by n of s, that is 6 divided by 26, not 36, 26. இத 2 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 3s are 6, 13 3s are 26, 3/13. ஓகே, அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின்.
ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பிளாக் பால். பிளாக் பால் இங்க என்ன இருக்கு? நம்ம சிமுலேஷன்ல அழகா சிங்கிள் ஸ்டெப்ல டக் டக்குன்னு ஆன்சர் பண்ணோம். 8/26. பட் இங்க போடும்போது இதெல்லாமே மென்ஷன் பண்ணி தான் போடணும். இந்த ஃபார்முலாலாம் ஈச் அண்ட் எவ்ரி டைம் எழுதணும். இதையும் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாம். 2 4s are 8, 13 4s are சாரி 4 2 8, 13 2 26. 4/13. ஓகே, இல்ல 8/26ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது வந்து ஓகே, ரெண்டாவது கொஸ்டின்ல வந்து பிளாக் ஆர் ரெட் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ பிளாக் கிடைக்கிறதுக்கான ஈவெண்ட் வந்து 8/26, 4/13. ரெட் பால் கிடைக்கிறதுக்கான ஈவெண்ட் வந்து என்னன்னு இப்ப பார்க்க போறோம். ரெட் பாலுக்கு என்ன வரும்? 5 ரெட் இருக்கா? அப்போ 5/26. ஸோ பிளாக்குக்கு வந்து 8/26, ரெட்டுக்கு வந்து 5/26. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் getting black or red balls. So P of B plus P of C. Red ball வந்து C எடுத்துக்கேன் சரியா? So அப்போ 8/26 plus 5/26, that is 13/26, which is equal to 1 divided by 2. Okay, அடுத்தது நாலாவது. Probability of not getting a white ball. அதாவது வெள்ளை பாலே கிடைக்காம இருக்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ஒயிட் பால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 3/13 பார்த்தோம். அப்போ 1 - 3/13 போட்டா நாட் கெட்டிங் ஏ ஒயிட் பால் வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கெட்டிங் ஏ ஒயிட் பால். which is அத வந்து P of A bar அப்படின்னு சொல்லுவோம். So which is equal to 1 minus P of A. P of A barங்கிறது 1 minus P of A. So 1 minus white ball எவ்வளோ இங்க இருக்கு? 6/26. 6/26 cancel பண்ணா 3/13. இதை LCM எடுத்தீங்க அப்படின்னா 13 minus 3 divided by 13, that is equal to 10 divided by 13. 10/13. ஓகே, இப்போ ஒரு டவுட் கேட்டிருக்காங்க மேம், நாட் கெட்டிங் அ ஒயிட் பால்னா ஏன் ஏ பார் எடுத்தீங்க? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒயிட் பால் இருக்கு, அதை கழிச்சாதானே அப்ப பேலன்ஸ் இருக்கிறது என்னன்னு நமக்கு தெரியும். அதை நீங்க கேட்கலாம் டைரக்டாவே. நான் வந்து 5 7 7 5 12 12 8 20 20/26ன்னு நான் போடக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். 20/26 போட்டீங்க அப்படின்னா 20/26. ஓகே, 10 2 20, 13 2 26. அகைன் இதே தான் வருதா? திருப்பியும் நீங்க எப்படி வரீங்க? இப்படியும் போடலாம், நீங்க கேட்ட மாதிரியும் போடலாம். ஓகே, சோ இது நமக்கு ஃபார்முலான்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை பேஸ் பண்ணி நம்ம அரைவ் பண்ணி இதை கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? இங்க இல்லைன்னா ஒயிட் பால கழிச்சு ஓவரால் இருந்து என் ஆஃப் எஸ் வந்து போட்டாலும் போடலாம். ஓகே, சோ அடுத்தது லாஸ்ட் சப்டிவிஷன். Probability of neither white nor black. Okay, neither white nor black. Probability of neither white nor black. So that is 1 minus probability of white or black. இல்லனா 1 minus probability of white ball plus probability of black ball. 1 minus probability of
white ball plus black ball. So 1 minus 6 by 26 white ball plus 8 by 26 black ball. 8 ஆறு 14. 14 by 26. 1 minus 14 divided by 26. இல்லையா? So, அப்போ 26 minus LCM எடுக்கும்போது 26 minus 14. 26 minus 14 divided by 26, which is 12 by 26 அப்படின்னு வரும். 12 divided by 26 அப்படின்னு வரும். 2 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 6 by 13. 6 by 13. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், மறந்துடாதீங்க. ஸோ இன்னைக்கு 9th சம் வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பேலன்ஸ் இருக்கிற சம்ஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.